want you to turn to 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்கிறத நம்ம பார்க்கலாம். I want you to turn to 16th verse, 16, 17, 18th verse நம்ம எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். அது முதல் வசனத்துல இருந்து படிக்கணும். பட் நாம இந்த நேரத்துல இந்த 3 வசனங்களை படிச்சு let God speak to us. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா this happened, hallelujah, எப்பனா எலிஷா தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை அங்க இருக்கிற 3 ராஜாக்களுக்கு தெரிவிக்கிறத பார்க்கலாம். ஆமென். அதுல பிரதானமாய் God comes down to speak to எலிஷா மூலமாக யோசேபாத்தோட பேச விரும்புறாரு. ஆமென். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுவாருங்க? ஆமென். when you seek God, உண்மையா தேவனை தேடும் போது அவர் உண்மையா நம்மோட பேசுவாரு. இந்த யோசேபாத்து கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஆமென். he is a man who seeks God. அவன் தேவனை தேடுகிறவனாக, தேவனுக்காக காத்திருக்கிறவனாக இருக்கிறான். சில தவறுகள் அவன் செய்தாலும் பட் he always ran to God, seek God. ஆண்டவரே we need a word, we need a word, we need a word ன்னு சொல்லி தனக்காகவும் தன்னுடைய தேசத்துக்காகவும் போகிறவன் மாத்திரமல்ல, ஈவன் ஒரு கிரைசிஸ்ல தன்னோட இருக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாக இருந்தாலும் he ran to God for his word. Amen. Hallelujah. அது நீங்க 1 ராஜாக்கள்லயும் படிக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆகாப் ராஜாவோட அவன் கூப்பிடும் போது சரி வர ராஜான்னு சொல்லி யுத்தத்துக்கு போறான் இஸ்ரவேலின் ராஜா. அங்க போகும்போது கூட யோசேபாத் I need a word, somebody, I need a prophet to listen to God. தேவனுடைய வார்த்தையை நான் கேட்க விரும்புறேன்னு சொல்லுவான். அப்போ ராஜா அவனுக்கிட்ட இருக்கிற எல்லா கள்ள தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு சொல்ல எல்லாம் ஒரே போல சொல்லுவாங்க. நீங்க போ ராஜா, நீங்க போ, இந்த யுத்தம் உங்களுக்கு தான், you will win this battle சொல்லுவான். ஆமென். ஆனா யோசேபாத் ராஜா கேட்பான், வேற யாரும் தீர்க்கதரிசி இல்லையா, இங்க இல்லையான்னு கேட்கும் போது அவன் சொல்லுவான், இங்க ஒருத்தன் இருக்கிறான். பட் என்னன்னா இந்த தீர்க்கதரிசி அவன் எப்பவுமே எனக்கு விரோதமா சொல்றவன். he doesn't, எனக்கு பிரியமே இல்ல. he always criticize me. ஹல்லேலூயா. அது மிகாயா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருப்பான். அப்போ ராஜா சொல்லுவான், இல்ல அவங்கிட்ட கர்த்தருடைய வசனம் இருக்கு. that is the difference between a godly man and an ungodly man. இந்த ஆகாபு கிட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்க? நீங்க 22ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா 1 ராஜாக்கள்ல 400 தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அவன் என்ன பண்றாங்க? அவங்க 400 பேரும் ஒரு போல சொல்றாங்க, நீங்க போங்க ராஜா, கும்பெல்லாம் செஞ்சுட்டு போறாங்க, போங்க ராஜா, நீங்க ஜெயிப்பீங்க. ஆனா இவன் வேற விதமா சொல்றான். அப்ப அவன் சொல்லுவான், ராஜா சொல்லுவான், நான் இதுக்குதான் சொன்னேன், இவனை கூப்பிடாதீங்கன்னு சொன்னேன், இவன் எப்போதுமே எனக்கு தீமைதான் பேசுவான். உடனே அவனை ஜெயில போட்டுறாங்க. அப்ப அவன் சொல்றான், நான் சொன்னது நடக்கலன்னா பாருங்கன்னு சொல்லுவான். அந்த கள்ள தீர்க்கதரிசி அடிப்பான் இவனை, உனக்கு எப்போ அப்ப அவன் சொல்லுவான், இப்போ உனக்கு தெரியாது, இந்த யுத்தம் நடக்கும் போது நீ போய் ஒளிஞ்சுக்கு பாரு, அப்போ தெரியும் நீ உண்மையான தீர்க்கதரிசி, நான் உண்மையான தீர்க்கதரிசியா. ஏற்கனவே ஒரு அனுபவம் யோசேபாத்துக்கு. ஆனாலும் அடுத்து ஒரு தவறு தான் செய்யறான். இஸ்ரவேலின் ராஜாவோட வரான், அவனுடைய மகன் யெரொபெயாம், அவனோட கூட அவன் போறான் யுத்தத்துக்கு, வாங்கன்னு கூப்பிடவன் வரான்ப்பா, we are all already relatives தான், நீ தூரத்துல இருக்கிறோம், let us go together ன்னு சொல்லி போகும்போது அங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குதுங்க? நீங்க 1ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க சுத்தி வராங்க. 7 நாள் 3 ராஜாக்கள். யாரு? இஸ்ரவேலின் ராஜா யோராம், இஸ்ரவேலின் ராஜா யோசேபத் ராஜா, அப்புறம் இன்னொரு ராஜா இருக்கிறாங்க. யாருங்க? ஏதோமின் ராஜா. இந்த 3 ராஜாக்களும் என்ன பண்றாங்க? they plan, எல்லாத்தையும் திட்டமிடுறாங்க, இப்படி போலாம், இந்த வழியில போலான்னு போறாங்க. பட் என்னன்னா 7 நாள் சுத்துறாங்க, எங்க சுத்தின இடத்திலேயே சுத்திட்டு இருக்கிறாங்க. they forgot. இதே போலதான் வனாந்தரத்துல தேவனுக்கு கீழ்ப்படியாத போது வனாந்தரத்துல அவங்க 40 வருஷம் சுத்துறாங்க. the same thing இங்க சுத்துறாங்க, 7 நாளா சுத்துறாங்க, அவங்களுக்கு வழி தெரியல. மாறாக
அவங்களுக்கு என்ன என்ன நடக்குதுங்க? ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது. அவங்களுக்கு குடிக்க தண்ணி இல்ல, மிருகங்களுக்கு தண்ணி இல்ல, என்ன செய்யறதுன்னு தெரியாத போது இஸ்ரவேலின் ராஜா சொல்லுவான், ஐயோ, இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணா, நம்ம மூணு ராஜாக்களை கர்த்தர் சத்துருடைய கையில ஒப்பு கொடுக்க தீர்மானிச்சுட்டாரு போலகுது. அதனாலதான் இப்படி நடக்குது. an unbeliever will always be speaking. இப்படி போலதான். அதனாலதான் விசுவாசிக்கும் அவ்விசுவாசிக்கும் சம்பந்தம் ஏதுன்னு ஆண்டவர் சொல்லுவார். இங்க ஒரு விசுவாசியான யோசேப்பை பார்த்து அவ்விசுவாசியாக ஏரோமோட சேர்ந்து கொண்டதுனால இந்த பிரச்சனை. அவன் சொல்றான், கர்த்தர் தான் இதை செஞ்சாரு, கர்த்தர் தான் அனுமதிச்சாரு. எவ்வளவு ஒரு see, the more you have unbelieving friends with you. நமக்கு அன்பிலீவர்ஸ் இருக்க கூடாதுன்னு சொல்லல. your job அன்பிலீவர்ஸ் மத்தியில என்ன தெரியுமா? நீங்க வெளிச்சமா இருக்கணும். you have to preach the gospel, you have to tell about Jesus. அவங்க நெகட்டிவான வார்த்தைகளை பேசுவதற்கு இடம் கொடுக்காத அளவுக்கு ஒரு சாட்சியா நாம இருக்கணும். ஆமென். அவங்களெல்லாம் நீங்க சேர்த்துக்கினீங்கன்னா அவங்க சொல்ற குறைகள், அவங்க சொல்ற துக்கமான காரியம், அவங்க சொல்ற அவிசுவாசம், it will affect you. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க எஃபெக்ட் ஆயிருக்கிறீங்க. அவங்க வார்த்தை உங்களை அது காதுக்குள்ள போக போக உங்க இருதயத்துல கிரியை செய்ய ஆரம்பிக்குது. யூ பிகம் ஒன் ஆஃப் them. இங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யோசேபாத் ராஜாக்கு என்ன நடக்குதுங்க? அப்படி அவன் நினைக்கல. let us see God. அவங்க ஒரு யாருன்னா let us see God. தேவன் கிட்ட கேட்கலாம். யாரும் தீர்க்கதரிசி இல்லையா? இப்ப யாரோ ஒருத்தன் சொல்லுவான், இங்க எலிஷா தீர்க்கதரிசி இருக்கிறாரு. இப்போ 3 பேரும் போறாங்க. போன மாத்திரத்துல 3 ராஜாக்கள் போறாங்க. அப்ப எலிஷா அங்க இருக்கிறாரு. எலிஷா என்ன பண்றாருங்க? see, this is the boldness. ஒரு கர்த்தருடைய தாசனுக்கு, ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய boldness இது உங்களுக்கு எனக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாங்க? நான் கர்த்தரிடத்துல விசாரிக்கும்படி போகலாம் வாங்க. இதோடைய தீர்மானம் பண்றது தெரியுமா? யோசேபாத், நாம போலாம் வாங்க, கர்த்தர்கிட்ட கேட்கலாம். This should be your attitude and my attitude. எல்லா சூழ்நிலையிலும், எந்த நேரத்திலையும் கர்த்தரை தேடணும், கர்த்தர்கிட்ட போகணும், கர்த்தர்கிட்ட கேட்கணும், ஜெபிக்கணும், கேட்கணும், படிக்கணும். இப்படி நம்முடைய எண்ணம் அப்படியே ஊறி போயிருக்கணும். எது நடந்தாலும் கர்த்தர், நல்லது நடந்தா கர்த்தர், தீமை நடந்தா கர்த்தர். let us go to God in prayer. நாம ஜெபிக்கலாமா. இதுதான் நம்முடைய உணர்வா இருக்கணும். பார்த்துக்கலாம் இல்ல, இம்மீடியட்டா ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? இம்மீடியட்டா ஜெபம் பண்ணணும். அதான் யோசேபாத் செய்றான். நம்ம கேட்கலாம் போய். ஹல்லேலூயா. யோசேபாத் சொல்லுவான், கர்த்தருடைய வார்த்தை அந்த தேவ மனுஷன்கிட்ட அவனை பத்தி கேள்விப்பட்ட மாத்திரம் அவன் சொல்லுவான், நிச்சயமா நான் சொல்றேன், there is a word with that man of God. அதனால போறான். அப்ப போகும்போது இந்த எலிஷா பாருங்க, நீங்க 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, எலிஷா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கு உமக்கு என்ன? நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசியிடத்தில், உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசியிடத்தில் போ, you get out என்றாங்க. எலிஷா, he was full of zeal for God. கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கிறவர்கள் they will never entertain. சொல்றான், போ, நீ ஆராதிக்கிற கடவுள்கிட்ட போ, நீ குறி கேட்கிற ஆளுங்க கிட்ட போ, இங்கேயே வந்த. அவன் சொல்லுவான், இல்ல ராஜா, இல்ல ஊழியக்காரனை பார்த்து, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்கிறதுக்கு வரவழைத்தார். யோசேபாட்ட சொல்றான், கர்த்தர் நம்ம மோவாபியர்கிட்ட ஒப்பு கொடுக்கறதா நம்ம கூப்பிட்டாருன்னு. ஹவு இன்சென்சிட்டிவ் தீஸ் பீப்புள். நமக்கு எது எடுத்தாலும் ஒரு காரியம் கர்த்தர் அனுமதிச்சார். ஆராய்ந்து பார்க்கணும், ஏன் இந்த சூழ்நிலை வந்ததுன்னு. ஹல்லேலூயா. எலிசா சொல்லுவாரு, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசேபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன். What an amazing zeal for God. இந்த வைராக்கியம் நம்ம கிட்ட இருக்குதா? ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள், வல்லமையை பெற்றவர்கள், ஆவிக்குரிய சபைக்கு, do you have that passion? கர்த்தருக்கு விரோதமா பேசும்போது, உங்க விசுவாசத்துக்கு விரோதமா பேசும்போது, how you tolerate,
ஐயோ என்ன பண்றதுங்க, என்ன பண்றது? நோ, God is watching over you. உன்னுடைய வைராக்கியத்தை பார்க்கிறாரு, நீ எப்படி இருக்கிறங்கிறத பார்க்கிறாரு. அப்போ எலிசா சொல்றான் அந்த யோசேபாத்துக்கு, because there is a man who fears the Lord. ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், கர்த்தரை நேசிக்கிறவன், கர்த்தருடைய ஜனங்களை நேசிக்கிறவன், தேவனுடைய ஆலயத்தை நேசிக்கிறவன், இவனுக்காக I will reach out to God. யோசித்து பாருங்க. If you are a man and woman of God, உங்க வாழ்நாள் பூரா every day கர்த்தர் இயேசு 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 தேவனே 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 தேடுவீங்கன்னா, wherever you go you will have the word of God. உங்க இக்கட்டான சூழ்நிலையில கர்த்தர் உங்களுக்கு வார்த்தைகளை வச்சிருப்பாரு. Amen. Hallelujah. This is what happened. இந்த யோசேபாத்துக்காக கர்த்தர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? எலிசா சொல்வான், இந்த ராஜா யோசேபாத் வரல, நான் உன்னை திருப்பி கூட பார்த்திருக்க மாட்டேன். It means God is saying, ஏரோமேக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ உங்க அம்மா எசபேலுடைய பந்தில இருக்கிற தீர்க்கதரிசிகளை நம்புறவன், விக்கிரகத்தை நம்புறவன், பாகால நம்புறவன், நீ உனக்கு why should I answer you? There is one man, யோசேபாத். அவன் என்னை நேசிக்கிறவன், என்னுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவன், அவனுக்காக நான் இறங்குவேன். அப்ப சொல்றாரு, என்ன சொல்றாருங்க 16ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கில தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம், மோவாபியரும் உங்க கையில் ஒப்பு கொடுப்பார். எத்தனை வித்தியாசம்! மனுஷனுடைய நினைவுகளுக்கும் தேவனுடைய நினைவும் எண்ணங்களுக்கும் எத்தனை வித்தியாசம் பாருங்க. இஸ்ரவேலின் ராஜா சொல்றான், எங்களை மோவாபியர் கையில எங்களை ஒப்பு கொடுக்க போகிறார் உங்க கர்த்தர். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? இப்போ ஒன்னு நடக்க போகுதுப்பா. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அநேக சில நேரத்துல வரும், ட்ரை வேலி வரும், நம்முடைய வாழ்க்கையில வனாந்திரம் வரும். வனாந்திரத்துல இருக்கிறது போல இருக்கும். nobody will care, nobody will come, you will feel so dry in your spirit. சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில தோல்வி நிச்சயம்னு முத்திர குட்டி இருக்கும். சில நேரத்துல போர்டே போட்டுரும், நீ ஒன்னும் பண்ண, you cannot win, it's overங்கிற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாது. ஆனா யோசேபாத் நிறைய அனுபவம் இப்படி எல்லாம் இருக்கும்போது அவன் ஆண்டவர்கிட்ட போவான், ஆண்டவரே எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது, உடனே கர்த்தர் ஏதாச்சும் செய்வாரு. இங்க அதேதான். ஹல்லேலூயா. எலிசா சொல்றாரு, என்ன பண்ண மாட்டீங்க, நீங்க காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் காண மாட்டீர்கள், அது ஒரு கிளிம்ஸ் கூட இருக்காது. ஆனா என்ன இருக்கும்? தண்ணி வரும், தண்ணி கிடைக்கும். யாருக்கு? உங்களுக்கு கிடைக்கும், உங்க ஆடு மாடுகளுக்கு கிடைக்கும். நீங்க எங்கெங்கெல்லாம் எதிர்பார்க்கிறீங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, இது 2 விதமான தண்ணீர். ஒண்ணு இயற்கையான தண்ணீர், மழை வரும்போது தண்ணி வரும். இன்னொன்னு ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட், ஆவிக்குரிய ஆவியின் ஒரு ஊற்று. யூ கேன் see. நான் அநேகர் என்ன ஸ்பிரிச்சுவலா ரொம்ப ட்ரையா போயிடுறோம். ஏன் ட்ரை ஆகுறோம்? we are so much இந்த உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் வேலை, இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் நிமித்தம் you are focusing so much. உங்க இருதயத்தை ஊற்றுறீங்க, you enter, அதுக்குள்ளே அப்படி போயிடுறீங்க. then you don't look God to, தேவனை பார்க்கறதுல, தேவனை தேடுறதுல, you feel so dry inside of you. ஹல்லேலூயா. உங்க இருதயத்துல ஒரு சந்தோஷம் இல்ல, ஒரு மகிழ்ச்சி இல்ல. there is no lubrication of the Holy Spirit in your heart and mind. You feel dry.
அந்த ட்ரைனஸ் இருக்கும் போது ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். யூ ஆல்வேஸ் சி தோல்வியும் ஏமாற்றத்தை தான் பார்ப்போம். நான் இவ்வளவு பண்ணேன்னு யாரும் பார்க்கல, நான் இவ்வளவு செஞ்சேன்னா எனக்கு ஒரு மதிப்பு இல்ல, கனம் இல்ல. This will be your thought. ஆனா கர்த்தரிங்க அதை தான் சொல்றாரு. எலிஷா தீர்க்கதரிசி மூலம் நீங்கள் காற்றையும் பார்க்க மாட்டீர்கள், காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். You will never see. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ காற்றும் வேணும், காற்று வந்தாதான் மழையும் வரும். அல்லேலூயா. நீங்க காத்த பார்க்க முடியாது. காத்து அப்படியே இந்த வெட்னஸ் கொண்டு வரும். நீங்க சொல்ல நீ காற்றையும் பார்க்க மாட்ட, மழையும் பார்க்க மாட்ட. There will be no sign of rain in the wildernessல. ஆனாலும் என்ன நடக்குங்க? ஆனாலும் அந்த வேர்டை பாருங்க. ஆனாலும் yet என்ன நடக்கும்? நல்லா கவனிங்க. என்ன நடக்கும்? ஆனாலும் நீங்களும் என்னங்க? நீங்களும் hallelujah, tell yourself me, நீங்களும். அதுக்கு அடுத்து என்னங்க? உங்கள் ஆடுகள், உங்கள் மாடுகள், உங்க மிருக ஜீவன்கள். யோசிச்சு பாருங்க, அந்த யுத்தத்துக்கு போறாங்க, இதெல்லாம் கொண்டு போனாங்களாம். எதுக்கு? அவங்க சாப்பிடுறதுக்கு தான். ஆண்டவர் சொல்றார், நாட் ஓன்லி இன் திஸ் பிளேஸ், உனக்கு மாத்திரம் இல்ல. We are not seeing anything. Don't give up. God has something for you. நீங்க ஒன்னத்தையும் பார்க்கலன்னா சோர்ந்து போயிடாதீங்க, தவிழ்ந்து போயிடாதீங்க, துவண்டு போயிடாதீங்க. God has something great and big things for you. அவர் என்ன சொல்ற? காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண, ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். சொல்றாரு, வேர் யூ see only வெறும் மானலை பாக்குறீங்க, ஒன்னும் கிடையாதுங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், இங்கதான் என்னுடைய மகிமை வெளிப்படும். ஒரு காரியத்தை நல்லா கவனிச்சுங்க. when you are going through some issues of life, சில நெருக்கடியான வேலை, சில கஷ்டமான காரியங்கள், சில மனசோர்வான காரியங்கள் போகுது. இட்ஸ் நாட் God is bringing judgment. ஆண்டவர் சொல்றாரு, இந்த நேரத்துல if you put your faith, நீ என்கிட்ட வருவீனா, என்கிட்ட ஜெபம் பண்ணுவீனா, என்கிட்ட கேட்பீனா, என்ன நடக்கும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஒண்ணுமே இல்லைனாலும் I will do something. மருந்து மாத்திர வேலை செய்யல. கம் டு காட். காட் வில் ஒர்க் சம்திங் த்ரூ யுவர் பாடி. உங்க சரீரத்தின் வழியா அவருடைய மகிமையினால கிரியை செய்வாரு. You are frustrated. உங்க மேல் அதிகாரிகள் ஆபீஸ்ல ஃப்ரஸ்ட்ரேட், கம் bring it to God. அவர் சொல்ல, நீங்க ஒன்னும் பார்க்கல, ஒரு ப்ரமோஷனும் பார்க்கல, ஒரு நன்மையான காரியம் பார்க்கல. people are talking எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு நன்மை இதுவரைக்கும் கண்ணு கெட்டின தூரத்துல இல்ல, கை கெட்டினது வாய் கெட்டின எட்டாதது போல இருக்கிறது போல தோணும். ஆண்டவர் சொல்ல, but I am going to bring a change. இந்த வாய்க்கா என்ன இருக்குதுங்க? இந்த பள்ளத்தாக்கில் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. எலிசா சொல்ற, நான் சொல்றேன் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு. நான் கர்த்தர் சொல்றாராம். இன்னைக்கு the thing is that the Bible that you hold in your hands, இந்த வேதாகமத்தை கரத்துல பிடிச்சிருக்கிறீங்களே, நீங்க பைபிளை திறந்து இருப்பீங்கன்னா, if you are just looking to the scriptures in the Bible, it's not ஏதோ ஒரு ஆர்டினரி வார்த்தைகள் கிடையாது. It's the word or it's the desire of the heartbeat of the Almighty God. அதுல எழுதி இருக்கிறதெல்லாம் நீங்க நம்புவீங்கன்னா நீங்க பாக்கியவான்கள். தேவன் சொன்னபடி செய்வாருங்கிற எண்ணம் வந்ததுன்னா you will see that miracle உண்மையா நடக்கும். என்ன சொன்னீங்க? காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடுகள், உங்கள் ஆடு மாடுகள், உங்கள் மிருக ஜீவன்கள் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். It will be filled with water என்று கர்த்தர் சொல்லுகிறார். தண்ணீரால் நிரப்பப்படும். இயேசு சொன்னார்ல அழகா,
நீ விசுவாசித்தால் உங்களுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் சொன்னாரு. Hallelujah. Even if you are dry, you don't see anything, and if you just believe, you just believe. அப்ப ஆண்டவர் சொல்லும் போது, ஏதோ ஒண்ணு சொல்லும் போது you have to learn to believe. இப்ப என்ன சொல்றாரு அதுக்கு முன்னாடி 16ஆம் வசனத்துல, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கும் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். ஹல்லேலூயா. நீங்க இந்த பள்ளத்தாக்கு எங்க என்ன பண்ணுங்க, you have to do something. வாய்க்கால வெட்டுங்க, அங்கங்க கிணறு வெட்டுங்க, do something. எல்லாருக்குள்ள நமக்குள்ள கேள்வி வரும். திஸ் இஸ் தி சேம் திங். மார்த்தாளுக்கும் அதே தான் டவுட் வந்துச்சு. செத்து போயிட்டா 4 நாள் ஆச்சு, எங்க நடக்க போகுது? ஆண்டவரே நாருமே. இயேசுடைய பதில், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்ப, உன் சகோதரன் பிழைப்பான். இங்க அதேதான். கர்த்தருடைய வசனம் எலிஷா மூலமா வரும்போது there was nothing. 7 நாள் சுத்தியாச்சு, ஒண்ணும் இல்ல, தண்ணி இல்ல, கிணறு இல்ல, எல்லாம் காஞ்சு போயிருக்குது. இப்போ எலிஷா சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, வாய்க்கால்களை வெட்டுங்க. என்னன்னு, மேக் திஸ் ட்ரை ப்ரூக் பெட் full of trenches. இந்த பள்ளத்தாக்கு எங்க என்ன பண்ணுங்க, வாய்க்கால வெட்டுங்க. பார்க்கல, இந்த பள்ளத்தாக்கு காஞ்சு போயிருக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு சூழ்நிலைய, ஒரு ஏரி காஞ்சு போயிருக்குது, இல்ல உங்க வீட்டுக்கிட்ட தண்ணி உங்க கிணத்துல காஞ்சு போயிருக்குது. என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? we will go and look for experts. என்ன பண்றது, என்ன பண்றது, என்ன பண்றது, என்ன பண்றது? ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துல, அதெல்லாம் கேட்காத, கேட்காதன்னு. அதாவது what God is saying is that நீ எக்ஸ்பர்ட் கிட்ட போறது பெருசு இல்லை. ஆனா ஆண்டவருடைய தேவன் சொல்லுகிறது எப்போதுமே பைத்தியமா தோணும். தேவனுடைய காரியங்கள், it will sound crazy. இங்க போனுவாரு, சம்மந்தம் இல்லாம ஆண்டவர் இங்க போனுவாரு. அவங்கள பாருன்னு சொல்லுவார், அவங்கள சந்தின்னு சொல்லுவார், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவார். இட்ஸ் கிரேசியா இருக்கும். இது என்னப்பா, நான் ஒண்ணு கேட்கிறேன், இவரு ஒண்ணு சொல்றேன், யூ கோ டூ இட், யா மிரக்கல். அடுத்து பாத்தீங்கன்னா அற்புதம் நடக்கும். இவர் சொல்ற வாய்க்கால வெட்டுங்க. இந்த பள்ளத்தாக்குல காஞ்சு போயிருச்சு, இங்க தண்ணி கிடையாது, எவ்ரிதிங் ஹஸ் gone dry. இப்ப நீங்க கேட்கலாம், how can it, ஒரு ப்ரூக், இங்கிலீஷ்ல சொல்ல ப்ரூக், எப்படி தண்ணி வரும் காஞ்சு போன இடத்துல? ஏதோ அங்கங்க கொஞ்சம் உள்ள ஆழத்துக்கு இன்னொன்னா கொஞ்சம் ஈர பசை இருக்கும். பட் அவர் சொல்றார், everything will be filled with water. எப்படி நடக்கும்? ஹல்லேலூயா. அவர் சொல்றார், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். இப்ப ஆண்டவர் என்ன பண்ற, there should be some action before seeing the evidence. Action before evidence. அண்ட் சொல், நீ ஆக்ஷன் பண்ணு, நீ ஆக்டிவேட் பண்ணு, உன் ஃபெய்த் ஆக்டிவேட் பண்ணு. டோன்ட் வெயிட் டில் நான் பார்த்த பிறகு. கண்டு விசுவாசிக்கிறவன் ஒன்னும் பிரயோஜனம் இல்ல, காணாம விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. நீங்க பார்த்தவர் ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டாரு, அது விசுவாசமே இல்லைன்னு சொல்றாரு. நீ பார்க்கிறதுக்கு முன்னாடி do you have faith? அந்த faith இருக்குதுன்னா you will do some actions. ஆக்டிவேட், ஆக்ஷன் நடக்கணும். அதான் இங்க சொல்றாரு, பள்ளத்தாக்குகளை என்ன பண்ணுங்க, வாய்க்காலையில வெட்டுங்கன்னா, தண்ணியே இல்லையா, எப்படி வெட்டு, எங்க இருந்து தண்ணி வரும், எப்படி வரும்? மழை இல்லை, எப்படி நிரம்பும்? இது உங்க கேள்வி, என் கேள்வி. மாம்சத்துல வருகிற எண்ணங்கள், உணர்வுல வருகிற எண்ணம் எப்படி நடக்கும், எங்க நடக்கும், ஏது நடக்கும்? அதனாலதான் நிறைய அற்புதம் நடக்கிறது இல்லை. we don't see miracles. அது அப்படியே சீஸ் ஆனது, நின்னு போனது போல நமக்கு தோன்றுகிறது. but God is still seated on the throne. இன்னைக்கும் அவர் பைத்தியமாய் தோன்ற உபதேசங்களை கொண்டு இன்னைக்கும் மக்களை ரட்சித்து கொண்டுதான் இருக்கிறாரு.
சிலுவையின் உபதேசத்தை சொல்லி சொல்லி எத்தனை ஆயிரம் மக்கள், கோடி மக்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. Still the same God. He has never changed. நமக்கிட்ட என்ன வேணும்? ஆக்ஷன் பிஃபோர் எவிடன்ஸ். உங்களுக்கு முன்னாடி என்ன இருக்குது? வனாந்திரம் போல, காஞ்சி போனது போல, நம்பிக்கை அற்றது போல இருக்கிறது. God says, do some action before evidence. எவிடன்ஸ பார்த்த பிறகு அல்ல, எவிடன்ஸ பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? some action. என்ன ஆக்ஷன் வேணும் இங்க சொல்றாரு? வாய்க்காலை வெட்டுங்கள். அல்லேலூயா. வாய்க்காலை வெட்டுங்க. உங்க ஸ்கிரீன்ல வர நல்லா இருக்குது ஒரு கோட், grab your shovel and trust me. Make this dry brook bed full of trenches. பைபிள் தெளிவா, ட்ரை brook, காஞ்சு போய் இருக்குது, அங்க வாய்க்காலை வெட்டுங்கப்பா, மோரி வெட்டுங்கப்பா. Do you have that guts when God says something, அதை செய்யறதுக்கு உங்களுக்கு தைரியமோ மன வலிமை இருக்குதா? Do you have that faith to do when God says, அவருடைய வார்த்தையில எழுதி இருக்கிறபடி நீங்க செய்வீங்கன்னா நிச்சயமா அற்புதம் நடக்கும். அவர் வார்த்தையில எவ்வளவு காரியம் எழுதி இருக்கு. அவருடைய தழும்புகளா நீங்க சுகமான். We know that God has said by his stripes you are healed. பட் என்ன ஒண்ணுன்னா, நாம உள்ள ஒரு சந்தேகத்தின் ஆவிக்கிரியை செய்து we don't believe. உன்னை வாளாக்காமல் தலையாக்க எழுதி இருக்கிறது. பட் we don't believe. எனக்கு எங்க நடக்க போகுது? We don't believe, we don't see, we don't trust. இன்னைக்கு காலையில கூட இருக்கு அந்த இடத்துல, விதைக்கிறவனுக்கு விதையை, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர். He can give. He can give. அவர் சொல்றாரு, will you do some action before evidence? நீங்க தண்ணிய பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க எதிர்பார்க்கிற அற்புதத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி prepare yourself. பள்ளத்தை வெட்டுங்க, பள்ளத்தை வெட்டுங்க. ஓப்பன் த ட்ரென்ச், கட் பண்ணுங்க. பள்ளத்தாக்குல வாய்க்கால வெட்டுங்க, வாய்க்கால வெட்டுங்க. தண்ணி வரும், தண்ணி வரும். நீங்க தண்ணியே பார்க்கல, தண்ணி வரும். This is the word of God. It's not என்னுடைய வார்த்தை கிடையாது. Amen. This is the word of God. அந்த வெட்டுன்னு சொன்ன பிறகு ஆண்டவர் தான் இங்க சொல்லுவாரு, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா. சொல்லிட்டு எப்படி இருக்கும்? நீ வெட்டுப்பா, ஆனா காற்றையும் பார்க்க மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன். நமக்கு எந்த வரைக்கும் விசுவாசம் வரும் தெரியுமா? மழை வரப்போகுது, நம்ம பள்ளத்தை நோண்டிடலாம், மழை வந்துச்சுன்னா நிரம்பிரும், தண்ணி வந்துரும், மழை வந்துச்சுன்னா தண்ணி வந்துரும். நிறைய நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில இதுதான், மழை வரும், இல்ல ஏதோ ஒண்ணு வரும், அது வந்துச்சுன்னா இது நடந்துரும், அது வந்துச்சுன்னா இது நடந்துரும், அது வந்துச்சுன்னா இது. ஆமா, இயற்கையா வந்தா நடக்கும் தான். ஆனா எத்தனை பேர் நம்புவீங்க? மழையே வரலன்னா ஏன் கிணத்துல தண்ணி பொங்கி பொங்கி வரும்? மழையே வரலன்னா ஏன் போர்ல தண்ணி பொங்கி பொங்கி வரும்? மழையே இல்லைன்னா, காற்றே இல்லைன்னா, வெயில் எல்லா இடத்திலும் பயங்கரமா கொளுத்தினாலும் ஏன் வீடு குழுக்குள்ளன்னு இருக்கும்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புவீங்க? You don't believe, you talk. நீங்க எதை பார்க்கிறீங்களோ அதை தான் நம்ம பேசுறோம். We have used to it. What we see, we talk. We feel good about it. என்னங்க பண்றது, என்னங்க பண்றது? நான் எவ்வளவு முயற்சி எடுத்த நடக்கல. கைய வச்சு ஜெபம் பண்ணுங்க. நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, ஹல்லேலூயா. நீங்க வார்த்தையில எழுதி இருக்கிறீங்க, காற்றையும் காண மாட்டீர், மழையும் காண மாட்டீர், ஆனியால் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும், வாய்க்கால் தண்ணீர். Let me see that miracle, oh God. ஜெபிக்கிறதுக்கு தைரியம் வேணும். கிணத்து மேல கைய வச்சு ஜெபம் பண்ணுங்க, போர் மேல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, உங்க வீட்டு மேல கைய வச்சு ஜெபம் பண்ணுங்க. எது ஆண்டவருடைய, when you see lack of it and you are seeking God, பைபிள்ல சொல்லுது, ஒரு நாள் பவுல் போறாரு, போயிட்டு இருக்கும் போது ஒரு 12 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் குறித்து பேசுவாரு.
அத்தனை பேர் பரிசுத்த ஆவி ஒருவர் இருக்கிறாருன்னு கேள்வியே படலையே. எந்த ஞானஸ்தானம் எடுத்து? யோவான் கொடுத்த ஞானஸ்தானம். அப்ப சொல்றாரு அது இல்லையா, இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுக்கணுமா? அவங்களுக்கு தெரியாது. உடனே இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு. அந்த 12 பேருக்கு ஜெபம் பண்றாரு. உடனே பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல they were all filled with the Holy Spirit. Just did. ஒப்பு கொடுத்தாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாங்க. God brought something glorious and magnificent. They all prophesied. நமக்கு கர்த்தர் சொல்றது ரொம்ப அற்பமா, அசால்ட்டா, ஐயோ நான் அதை பண்ணிட்டேனே, நான் இப்படி இருந்துட்டேனே, நான் பண்ணலன்னா என்ன என்ன என்ன. நோ, you are living in disobedience and don't expect great things to happen. அது மாத்திரம் அவர் சொல்றாரு, என்ன பண்ண, வாய்க்கால வெட்டு. 2வது அவர் சொல்றாரு, இந்த பள்ளத்தாக்கில் தண்ணீரால் நிரப்பப்படும். நிரப்போன்னு சொல்றாரு, நிரப்பப்படும். It will happen. எத்தனை பேரு? Hallelujah. Faith before sight. You should have faith before sight. நீங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்க மனசுக்குள்ள பார்க்கணும், வசனத்தின் மூலமா பார்க்கணும். ஆண்டவர் சொன்னபடி நடக்கும், சொன்னபடி நடக்கும். நீ போய் சீலோவுல கண்ணை கழுவு, பார்வை அடைவாய். He has to, before going to the Siloam, he saw himself seeing. அதனாலதான் அற்புதம் நடந்துச்சு. I pray இந்த மத்தியான பொழுதுல, may God open your spiritual eyes. இன்னைக்கு நிறைய பேருடைய விசுவாசம் ரஸ்ட் பிடிச்சிருக்குது. விசுவாசத்தை பத்தி பேசுவோம், ஆனா பிராக்டிக்கலா விசுவாசம் நமக்கு வராது. we struggle. இன்னைக்கு அது மாறட்டும் என்று நான் ஜெபம் பண்றேன். dig a trench, dig a ditch. தோண்டு, தோண்டு, உன் இருதயத்தை தோண்டு, உள்ளான மனுஷனை தோண்டு. காஞ்சு போயிருக்குது, விசுவாசம் தோண்டு போயிருக்கிறது. பேரு கிறிஸ்தவனா இருக்கிற, let it go. இந்த பள்ளத்தாக்கில் தண்ணீரால் நிரப்பப்படும். தேவன் சொன்னதுதான். நீ தேவனுடைய மகிமை காண்பாய்னா நிச்சயமா நீ மகிமை பார்ப்ப. விடுதலை ஆவாய்னா விடுதலை நடக்கும். உன் மகள் பிழைப்பானா நீ பிழைப்பு வரும். You will live. You'll proclaim the goodness of God. இந்த வசனத்தை அப்படியே உறுதியா பிடிச்சுக்கணும். ஒரு தேவ மனுஷன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறாரு. பிழைக்கிறதுக்கு ஒரு அடையாளம், ஒரு குறி கூட இல்ல, அறிகுறி கூட இல்ல. அவர் படுத்துட்டு இருக்கிறார். He could hear one still small voice. நீ பிழைப்பாய், எனக்கு மகிமை கொண்டு வர. அவ்வளவுதான். You will live. You will live. He took that word seriously and said, I will live. நான் சாக போக மாட்டேன். I am going to live. I am going to bring glory to God. பல நாள் படுக்கையில இருந்த ஒரே ஒரு வார்த்தை வந்தது. அடுத்த நாள் அவர் எழும்பினார். அவருக்கு இருந்த வியாதியின் ஒரு அறிகுறி இல்லாம சுகமாக்கப்பட்ட ஆண்டவருக்கு பல வருஷங்கள் அவர் இயேசுவுக்கு சாட்சியா இருந்தார். அவர் பேர் ஓரல் ராபர்ட்ஸ். அவரை பார்த்து ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாரா, என்னன்னு, நீ என்ன பண்ண, எனக்கு ஒரு யூனிவர்சிட்டி கட்டணும். ஆண்டவரே, என்கிட்ட 10 பைசா பாக்கெட்ல இல்ல, நான் எப்படி உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பைபிள் காலேஜ் யூனிவர்சிட்டி எல்லாம் கட்ட முடியும்? ஆண்டவர் சொன்னாரா, உனக்கு அந்த இடத்தை பாரு, அங்க போய் பாரு, அதுதான் நான் தெரிந்து இருக்கிற இடம். அவர் போய் பாக்குறார். பல ஏக்கருக்கு நிலம் இருக்குது, இடம் இருக்குது. ஆனா வாங்கறதுக்கு பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு கூட 10 பைசா கிடையாது. என்ன பண்றது?
ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் உனக்கு சொந்தமாய். உடனே என்ன பண்றாரு அவர்? குறுக்கும் நெடுக்குமா அந்த காலியான இடத்துல பல மைல்கள் இருக்கிற அந்த பழைய பெரிய ஏரியா இருக்கிற அந்த இடத்துல குறுக்கும் நெடுக்குமா நடக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்றார், ஸ்தோத்திரம் என்றார், ஸ்தோத்திரம் என்றார். அப்பா நீங்க கொடுக்க போறீங்க, கொடுக்குறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். நீங்க கொடுத்துட்டீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். அப்ப நடக்கும்போது, நடந்து கொண்டு இருக்கும் போது அவர் கீழே என்ன இருக்குதுங்க? ஒரே ஒரு பாட்டில் ஒரு மூடி கிடைக்குது. அதை எடுத்து பாக்கெட்ல போடுறாரு. சொல்றாரு, ஆண்டவரே தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. இந்த இடத்துல இந்த பாட்டில் மூடி கிடைச்சது. ஆண்டவரே நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு யூனிவர்சிட்டி வரப்போகிறது, இந்த இடத்துல ஒரு பைபிள் காலேஜ் வரப்போகிறது, ஓரல் ராபர்ட் யூனிவர்சிட்டி வரப்போகிறது. இங்க இருந்து பலர் படிச்சு தேவ ஊழியத்தை செய்கிறவர் புறப்பட்டு he began to speak and confess what God has said. இன்னைக்கு அங்க இருக்கிறது அமெரிக்கால ஓரல் ராபர்ட்ஸ் யூனிவர்சிட்டி. அவர் இல்ல, அவர் மரிச்சு போயிட்டாரு. பட் ஸ்டில் அந்த காலேஜ் இருக்கிறது, அந்த யூனிவர்சிட்டி இருக்குது. இன்னைக்கு அங்க பலர் படிச்சு வெளியே பாஸ்டர்களாக ஊழியக்காரர்களாக வந்து கொண்டு இருக்கிறாங்க. He saw, என்ன பண்ணாருங்க? faith before sight. அதை பார்க்கிறதுக்கு முன்னாடி began to have faith and he became a partner with God. அந்த விசுவாசத்துல he became a partner. இன்னைக்கு எத்தனை பேர் பார்ட்னர் ஆக போறீங்க தேவனோட? God can do. சிவந்த சமுத்திரத்தை வார்த்தையினால பிளந்தவர், யோர்தானை பிரித்தவர், எல்லாம் just he can do. பட் ஆண்டவர் என்ன பண்றாருங்க? எல்லா இடத்துலயும் he needs somebody, பார்ட்னர் வேணும் அவருக்கு. சிவந்த சமுத்திரத்தை பிளக்கிறதுக்கு he needed Moses. எல்லா இஸ்ரவேல் இருக்கிறாங்களே, he said to Moses, கோலை உயர்த்து. யோர்தானை பிரிக்கும் போது யோசுவாவுக்கு சொல்றாரு, ஆசாரியில முன்ன போக சொல்லு. How amazing this God. He needs someone to partner with God. You become that partner with God. faithல பார்ட்னர் ஆகுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு தைரியம் இல்லை, எனக்கு இல்ல, but you give me your spirit and the spirit of faith, Lord. I want to stand partner with you. ஆண்டவரோட பார்ட்னரா இருந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய காரியம் நடக்கும். நாம எதோடையோ பார்ட்னரா போயிடுறோம். நம்ம சொந்தங்கள் பந்தங்கள் இவங்களோட அவங்க இருந்தா போதும், இவங்க இருந்தா போதும், இவங்க இருந்தா போதும், இவங்க வந்தா போதும். உங்க வாயில என் வாயில ஒண்ணுதான் வரணும், ஏசப்பா நீங்க இருந்தா போதும். யார் இருந்தாலும் சரி, யார் இல்லாம போனாலும் I just need you, God. நீங்க மாத்திரம் எனக்கு போதும், நீங்க மாத்திரம் எனக்கு போதும். நீங்க என்னோட இருங்க, நீங்க என்னோட கூட இருங்க, என்னோட கூட நீங்க தான் இருக்கணும், நடக்கணும். I don't want anyone. ஆண்டவர் எந்த மனுஷன் இருந்தாலும் ஆண்டவரே சந்தேகத்தின் காரியம் வந்துடும். பட் நீங்க இருந்தா எனக்குள்ள விசுவாசத்தை தவிர, நம்பிக்கை தவிர வேற எதுவும் இருக்காது. ஆண்டவரே எபிரோ பார்த்து சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, உன் மகள் பிழைப்பாள். Jairus has to believe the word of God. Somebody, இந்த கூட்டத்துல இருக்கிறவங்க எத்தனை பேர் எழும்ப முடியும்? Somebody can say, God, I need you. எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே, எனக்கு நீங்க மாத்திரம் வேண்டும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், தழும்புகளால் சுகமானேன். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு.
நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா. ஆபிரகாம் தேவனோடு நடந்தான், மோரியா மலையில போகிறான், ஒண்ணும் இல்ல, ஈசாக்கு மரம் இவ்வளவுதான், அங்க ஒரு பலி கிடைக்கும் போல. But God provided. He was partnering with God. He was partnering with God. அதனாலதான் 100 வயசுல ஒரு ஈசாக்கு அவங்க பெற்றெடுக்க முடிந்தது. Oh my God. Oh my God. Somebody partner with God. ஆண்டவரே எனக்கு நீங்க வேணும்னு சொல்லி பாருங்க. எனக்கு எதுவும் வேணாம், நீங்க வேணும் ஆண்டவரே, என்ன நடத்த நீங்க போதும் ஆண்டவரே. அதான பைபிள் சொல்லுது, எவர்கள் தேவனுடைய ஆவினால நடத்தப்படுகிறார்களோ, எவர்கள் தேவனுடைய ஆவினால நடத்தப்படு. God wants to walk with you. God wants to partner with you. எத்தனை பேர் நீங்க சொல்லுவீங்க, ஆண்டவரே I will be a partner. ஆண்டவரே நான் பார்ட்னரா இருக்கிறேன், நான் பார்ட்னரா, என்கிட்ட ஒண்ணு இல்ல ஆண்டவரே, என்கிட்ட விசுவாசம் கூட இல்ல, நான் பார்ட்னரா இருக்கிறேன் ஆண்டவரே. I'm weak in faith, but I want to partner with your faith. சொல்லி பாருங்க, நடக்கும். இந்த மத்தியான நேரத்துல அவர் சொன்னாரு, நடக்கும். தண்ணிய பாப்ப, நீ பாக்கல பாப்ப. ஹல்லேலூயா. You will see. உன் கண்ணுக்கு முன்னாடி நடக்கும். நாளைக்கு இல்ல, இப்ப நீ தோண்டு, இப்ப கொஞ்ச நேரத்துல நீ தோண்டி முடிக்கும் போது இது நடக்கும். தோண்டி முடிச்ச பிறகு you will see that glory that I am going to send. நான் செய்ய போகிற அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. நீ பாக்கல பாப்ப. அவர்கள் மறுநாள்ல பார்த்தாங்க. இங்க சொல்லுது 18ஆம் வசனத்துல, இது கர்த்தரின் பார்வைக்கு, ஓ மை காட், அற்பமான காரியம். This is an easy thing in the eyes of the Lord. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம். நீங்க ஐயோ ஐயோன்றது ஆண்டவர் சொல்ல, அற்பமான காரியம். நீங்க முடியாது முடியாதுன்னு சொல்றது ஆண்டவர், எனக்கு அற்பமான காரியம். இது எப்படி நடக்கும், எப்படி நடக்கும், ஆண்டவர் சொல்றது அற்பமான காரியம். கிடைக்குமா கிடைக்குமா, தேவனுக்கு இது அற்பமான காரியம். என் பிள்ளைங்க தேவன் உங்க பிள்ளைங்களை மாற்றுறதுக்கு அற்பமான காரியம். உங்க வியாதியை குணமாக்குறதுக்கு அவருக்கு அற்பமான காரியம். உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுறதுக்கு அவருக்கு அற்பமான காரியம். உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில மேன்மை கொண்டு வருகிறது அற்பமான காரியம். ஆண்டவர் சொல்றாரு, இது என்னன்னு, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம். என்னங்க, பள்ளத்தாக்குல தண்ணீர் வருது, தேவனுக்கு செய்யறதுக்கு அற்பமான காரியம். அப்ப ஆண்டவர் சொல்றார், இது மனுஷனால் கூடாதுதான், தேவனால் கூடும். மனுஷனால் கூடாதுதான், ஆனா தேவனால் நிச்சயமா கூடும். மனுஷனுக்கு தெரியாது எங்க இருந்து தண்ணி வரணும். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு தெரியுங்க. ஹல்லேலூயா. மழை துளியை அவர் வைத்து இருக்கிறார். வானத்துல மேகங்களுக்குள்ள மழை துளிகளை வைத்து இருக்கிறார். மின்னல்கள் அவர் பண்ட சாலையில, இடி அவர் பண்ட சாலைகளில் இருக்கிறது. பனி கட்டியை மழை துளிகளாக பூமியின் மேல் பெய்ய செய்ய வல்லவரா இருக்கிறாரு. ஆதி அப்போஸ்தலர் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நாள் இங்க காத்திருங்க, டோன்ட் கோ எனிவேர். உன்னதத்திலிருந்து ஒரு பலன் வரப்போகிறது. பிதா என்ன பண்ண போகிறாரு, உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க போகிறார். ஜஸ்ட் வெயிட். இயேசு போயிட்டாரு, 10 நாள் இருக்கிறாங்க. 9 நாள், ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 9 நாள் ஒன்னும் நடக்கல. 10வது நாள் ஒண்ணு, அந்த 10வது நாள் காலையில something happened. ஆவியானவர் வந்தாரு. யார்கிட்ட வந்தாருங்க? those who waited in faith. நம்பிக்கையோட காத்திருந்தவங்களுக்கு ஆண்டவர் ஊற்ற போகிறாரு. யோவேல் தீர்க்கதரிசியில சொன்னப்பட்டது நிறைவேற. they waited in patience. they believed God and waited in patience. 120 பேர் மேல the spirit came. நிரப்பப்பட்டாங்க, தேவனுடைய மகத்துவங்களை பேசினாங்க. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம். கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம். சில நேரத்துல ரொம்ப
போராடுவோம். நான் பாருங்க, நான் இவ்வளவு ஆண்டவர்கிட்ட கொடுத்து பாருங்க, சுலபமா முடிச்சிருவாரு. We trust so much on ourselves. அது உங்க வேலையா இருக்கட்டும், உலக பிரகாரமா வேலையா இருக்கட்டும், உங்க ஜெப வாழ்க்கையா இருக்கட்டும். அதான் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாருல, உங்களுக்கு ஜெபிக்க கூட தெரியாது, why don't you depend on me? ரோமர் 8:26 படி. என்ன ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க ஜெபத்துக்கு? என்ன நம்புங்க. நமக்கு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறது ஒரு பெரிய மலையை அடிச்சு முறிக்கிறது போல இருக்கிறது. when you trust, when you go to God in his presence, அவரோட நீங்க அந்த அறைக்குள்ள போய் உட்கார்ந்து பாருங்க, பல மணி நேரம். you long for more. அவர் இல்லாம நீங்க ஜெபத்துக்கு போனீங்கன்னா போய் கொஞ்ச நேரத்துல போர் அடிச்சிடும், வெளியே வந்துருவீங்க. அவரோட கூட அந்த ஜெப அறைக்குள்ள போய் பாருங்க, பல மணி நேரம். வேணாம் ஆண்டவரே, நான் போக விரும்பல ஆண்டவரே, நான் போக விரும்பல, உங்க பிரச்சனை எனக்கு போத ஆண்டவரே, நம்ம அங்க விழுந்து கிடப்போம். that makes all the difference. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம். நமக்கு தான் பெருசு, நமக்கு தான் மேல, நமக்கு தான் ஊனுவோம். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான் எவ்வளவு போராடினேன் தெரியுமா. அவருடைய தேவனுடைய கையில கொடுத்திருந்தீங்கன்னா அவர் சுலபமா முடிச்சு கொடுத்திருப்பாரு. why don't you trust God? இன்னைக்கு இருக்கிறோம், நிறைய பேர் ஃபெய்த்ல எல்லாம் இருக்கிறோம். பட் how much you trust God? அந்த தேவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க, எவ்வளவு ஃபெய்த் வச்சிருக்கிறீங்க, எவ்வளவு அவரை ட்ரஸ்ட் பண்றீங்க. நான் அவர்கிட்ட கொடுத்தாருன்னா எனக்கு செஞ்சு கொடுப்பாரு. சில நேரத்துல உலகத்துல இருக்கிறோம்ல, சில பேர்கிட்ட இந்த வேலையை அவங்ககிட்ட கொடுத்தா நம்ம செஞ்சு கொடுத்துருவாங்க, முடிச்சு கொடுத்துருவாங்க. நம்புறோம்ல, கொடுக்குறோம்ல, அவங்க செய்யறாங்களா இல்லையா, கொடுக்குறோம்ல. பட் how much you believe, how much you trust in this holy God, righteous God. அடுத்து சொல்லுவார், மோவாபியரையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார், உன் சத்ரு உன் கையில ஒப்பு கொடுப்பாரு. இப்போ 3 பேரு ஏன் வந்தாங்க? 3 ராஜாக்கள். ஹல்லேலூயா. they came to, எல்லாம் ஒன்னா போய் இந்த மோவாபியரை முறியடிக்கணும், அவங்களை தோற்கடிக்கணும், அவங்களை கேப்சர் பண்ணணும். இப்போ இவங்களே தோற்று போகிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. கர்த்தர்கிட்ட வராங்க. கர்த்தர் ஒரு வழியை சொல்றாரு. இப்போ அவர் சொல்றாரு, இதெல்லாம் பண்ணுங்க, பள்ளத்தை வெட்டுங்க, வாய்க்காலை வெட்டுங்க, தண்ணி வரும். ஆமென். இது கர்த்தருக்கு இட்ஸ் வெரி சிம்பிள் திங் ஃபார் காட்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார், என்ன, உன் சத்ருவையும் உன் கையில ஒப்பு கொடுப்பாரு. அவன் பெரிய ஆர்மிங்க, இவங்கிட்ட அவ்வளவு பெரிய ஆர்மி இல்லாததுனாலதான் யோசேபாத்தை கூப்பிடுறான், ஏதோமியரை கூப்பிடுறான். இப்ப நடக்கிறது என்ன? ஆண்டவர் சொல்றார், நீ அதெல்லாம் வரி பண்ணாத. நீங்க தொடர்ந்து படிச்சுங்கன்னா பைபிள்ல அடுத்து என்ன நடக்குதுங்க? அவங்க பார்த்து கொண்டே இருக்கும்போது, காலையில எழுந்திரிக்குது, தண்ணி வருது, அவன் நினைக்கிறான், அவங்க ஒண்ணு நினைக்கிறாங்க. 22ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, மோவாபர் அதிகாலம் எழுந்த போது சூரியன் தண்ணீர் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்கள் ரத்தம் போல சிவப்பாய் காணப்பட்டது. அதனால் அவர்கள் இந்த ரத்தம் அந்த ராஜாக்கள் தாங்களை வெட்டி கொண்டு ஒருவர் வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள். ஆதலால் மோவாபியரை கொல்லைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு வந்த போதவெனில் இஸ்ரவேலர் எழும்பி மோவாபியர் தங்களுக்கு முன்பாக ஓடி போகத்தக்கதாக முறியடித்து அவர்கள் தேசத்திற்குள் புகுந்து அங்கேயும் மோவாபியரை முறியடித்தார்கள். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, ஏன் ஆண்டவர் வாய்க்கால வெட்டினாரு? பள்ளத்தாக்குல தண்ணிய வர வச்சாரு. சத்துருக்கு எப்படி இருந்துச்சுங்க? அது அவங்களுக்கு ஜெயமாய் தெரிந்தது, ரத்தமா தெரிந்தது. தட் இஸ் தி மிரக்கிள் ஆஃப் காட். இஸ்ரவேலுக்கு தண்ணி வந்தது, இட் பிகேம், சத்ருவை தோற்கடிக்கிறதுக்கு அதே ஒரு ஆயுதமா மாறிடுச்சு. அதை இன்னைக்கும் கர்த்தர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். பட் he still looking to people. யார் என்ன நம்புவாங்க, யார் என்ன விசுவாசிப்ப? நம்ம ஜெபிக்கிறது பெருசல்ல, ஜெபிக்கிறோம். பட் எத்தனை பேர் அந்த ஜெபம் முடிஞ்ச பிறகு, ஆண்டவரே நான் கேட்கறது கேட்டுட்டேன், நீங்க நிச்சயமா நீங்க கொடுக்க போறீங்களா அதெல்லாம் தெரியாது, ஆனா நிச்சயமா எனக்கு அற்புதம் நடக்க போகிறது ஆண்டவரே, நான் பூரணமாய் முழு நிச்சயமாய் எனக்கு அற்புதம் நடக்கும், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே,
என்று சொல்லி எத்தனை பேர் நம்புவீங்க? எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க? யூ ஆர் மேட் ஃபார் தட். நீ விசுவாசிக்கணும் தான் ஆண்டவர் உனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். இன்னும் எவ்வளவு காலம் தான் குந்தி குந்தி நடக்க போகிறோம்? நம்ம ஜெபம் பண்ணலாமா?